ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து யாவரும் அவருடைய அன்பில் முழுகும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலிருந்து ஏறக்குறைய ஒரு மாத காலமாய் ஆவியின் வரங்களின் 4வது வரம் குணமாக்குகிற வரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சுகவீனமாய் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தைகளை கவனத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை குணமாக்கி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களின் 4வது வரம் குணமாக்கும் வரம். அதை ஏற்கனவே தியானித்தது போல எல்லா வரங்களும் வரங்கள் என்று முடிந்தாலும் இது மாத்திரம் குணமாக்கும் வரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பார்க்கும் பொழுதும் ஹீலிங் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்போ குணமாக்கும் வரங்களில் வெவ்வேறு விதமான குணமாக்குகிற வரங்கள் உண்டு. அதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அநேக காரியங்கள் நம்ம தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது, சபைக்கு வருகிற ஆண்டவரை ஆராதிக்கிற பிரசங்கத்தை கேட்கிற நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குமா, நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் குணமாக்குவாரா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள கேள்விகள் இருக்கும். ஏனென்றால் நம்ம துவங்கும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்னேன், ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் விசேஷமாய் இந்த குணமாக்குற வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலவீனங்களை குணமாக்கக்கூடிய வரங்கள் உண்டு. அவர்களிடத்தில் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து அவங்களை குணப்படுத்துகிற வரங்கள் ஊழியக்காரர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்த முடியுமா? விசுவாசிகளாகிய நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் குணமாக்குற வரம் கிரியை செய்யுமா என்றால் 100% அல்ல, 100க்கு 150% அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை நிமித்து நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது கர்த்தர் குணமாக்குவார். யாரை எப்படிப்பட்ட வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார், யாரை கொண்டு கர்த்தர் அதை செய்கிறார் என்றால் நம்ம வேத பாடமாக வாசித்தோம் இல்லைங்களா? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தை நம் திருப்பி கொண்டு 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுக்களை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் குணமாக்குற வரங்களையும் செயல்படுத்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தில் என்ன பண்ணுவாங்க? பிசாசை துரத்துவார்கள். அது ஒரு ஹீலிங் பவர், அது ஒரு குணமாக்குற வரம். பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு நீண்ட காலங்களாய் பல வருடங்களாய் பில்லி சூனி ஏவல் கட்டுகளினால் விடுதலையாக்க முடியாமல், நிம்மதியை சாப்பிட முடியாமல், நிம்மதியை தூங்க முடியாமல், உடம்பு எரிச்சல்களோடு இல்லை பலவிதமான கண்ணீரோடு கூட. நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு பிரதர், அவர் சாப்பாடு எடுக்கும் பொழுதே அவருக்கு ரத்த நீச்சி வாசனை அடிக்குமா, சாப்பிடவே முடியாதான். எவ்வளோ சுவையாக செஞ்சாலும் எத்தனை மனத்தோடு செஞ்சாலும் கூட அவர் சாப்பிடும்போது ரத்த வாடை அடிக்குமா, அவரால் சாப்பிடவே முடியாதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாந்திரிக கட்டில் அவர் பிடிக்கப்பட்டிருந்தார். அதை யாரை கொண்டு கர்த்தர் குணமாக்கினார்னா, சாதாரணமான ஒரு விசுவாசி போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பல வருடங்களாய் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா தீவினையான காரியங்கள் குடும்பங்களில் கிரியை செய்யும். சர்ப்பங்கள் யார் தெரியுமா? மனிதர்கள் தான். பாம்பின் நாவின் உடையவர்களாக இருப்பாங்க நிறைய பேர். நாக்கு விஷம் வச்சு விஷத்தை கக்கிடுவாங்க. அப்படியே வார்த்தைகளை பேசி அப்படி கொட்டிட்டு போயிடுவாங்க.
அதுதான் சர்ப்பங்களை எடுப்பாருன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து ஜாக்கிரதை நடந்துப்பாங்க. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இல்லை குடும்பங்களில் கிரியை செய்கிற அந்த அந்த இந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணமாவார்கள். அப்போ விசுவாசிகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக ஷர்மிளா சிஸ்டரு அவங்க வீட்டு எதிர்க்க ஒரு பாட்டி ஒரே பிரச்சனை, அமாவாசைக்கு முன்னாடி நாளிலிருந்து ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணி இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரேயர் ஆயில் இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணி இந்த எண்ணெயை அவங்க மேலே தெளிப்போம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சோதித்து பார்த்தாங்க. ஆண்டவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய விசுவாசம், கர்த்தர் இதை செய்வாரான்னு அவங்க எதிர்பார்த்து நம்பிக்கையோடு அந்த ஜப எண்ணெயை அந்த தண்ணியில் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்தில் தெளிக்கும் போது அந்த பாட்டிக்குள்ளே இந்த ஸ்பிரிட்டு வெளியே போயிட்டுக்குது. அல்லேலூயா! எங்கேயும் இல்லை, நம்ம சர்ச்சில் நடந்தது. அவங்க இங்கே கொண்டு வரும்போது அந்த பாட்டி நல்லா தான் இருந்தாங்க. ஜெபம் பண்ணோம், இந்த சர்ச்சுக்கு வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. திரும்ப அப்படி நடந்துதான் அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அப்படி எதுவுமே இல்லையா, அணிலிருந்து நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கொடுத்த வாக்கு மீறிட்டாங்க. நான் குணமாயிடுச்சுன்னா சர்ச்சுக்கே வந்து விழுந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணல, வரல. ஆனால் அவங்க சுகம் அடைஞ்சாங்களான்னா இயேசுவின் நாமத்தில் அவங்க ஜெபம் பண்ணும்போது சுகம் அடைஞ்சாங்க. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணுறீங்க. அனிதம்மா சில பேருக்கு ஜெபம் பண்ணுறாங்க, திவ்யா சிஸ்டர் சில பேருக்கு ஜெபம் பண்ணுறாங்க, சைலஜாக்கா நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறாங்க, இல்லை முருகலையா ஜெபம் பண்ணுறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், தம்பிங்க ஜெபம் பண்ணுறாங்க, யூத் ஃபெல்லோஷிப் ஜெபம் பண்ணுறாங்க, பெண்கள் ஐக்கியம் ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் கிரியை செய்கிறாருன்னா கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா! போதகரை மாத்திரம் அல்ல, கர்த்தர் விசுவாசிகளையும், விசுவாசம் உள்ளவர்களான விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா! சில பேருக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஜெபம் பண்ணாலும் அற்புதம்லாம் நடக்காதுங்க. எந்த காலத்தில் இங்கே இருக்கிறீங்க? அப்போ நடந்திருக்கும், ஆனால் இப்போல்லாம் நடக்காது. இப்போ ஒன்லி அது என்னது, அமிர்தாஞ்சல் தேய்ச்சா தான் போகுது, அப்படிதான் போகுதுங்க. மாத்திரை போட்டு தான் குணமாகும், வேற வழி கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, அதெல்லாம் பிராடு, அதெல்லாம் எண்ணெல்லாம் போட்டால் எங்கே சுகமாகும்னா சுகமாகுதே. எனக்கு சுகமானதே, என் காலில் இருந்த கட்டி, அந்த நரம்பு சுற்றி அந்த வெரிகோஸ் பெயின் என் காலில் இருந்தது, நல்லா எனக்கு தெரியும். அது இங்கே ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது. என்னால் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒருவேளை நின்றுட்டுனா அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வராது. அந்த நரம்பு அப்படி புடச்சின்னு வெளியே வந்திருக்கும், வலி தாங்க முடியாது. அது எப்போ வெடிக்கின்றதே தெரியாது, அவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்துச்சு. இதே ஜெபனை தான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எல்லாருக்கும் நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாருக்கும் நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு சுகம் இல்லைன்னா நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? நான் எப்படி போய் அங்கே நிற்க முடியும்? எப்படி நான் ஆராதிக்க முடியும்? ஜெபம் பண்ணி பாஸ்டர் அம்மாண்ட கூத்து அவங்க ஜெபம் பண்ணி சிலுவை போடுவாங்க, எங்கள் ஆண்டி ஜெபம் பண்ணி சிலுவை போடுவாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி சிலுவை போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வலி தாங்க முடியாது. ஒரு 5 முறை ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி என்னையும் அறியாமல் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு ஆரம்பித்தேன். நல்லா ப்ரேயர் பண்ண, வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்தது, நமக்கு ரொம்ப நாளாக கால் வலி இங்கே ரொம்ப வீக்கமாக இருக்குமே, இந்த நரம்பு வெளியே வெடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு இங்கே ஆல்டரில் உட்காந்து தொட்டு பார்க்குறேன். அந்த நரம்பே இல்லைங்க, வெடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு ஆறுன தழும்பு போல மாறிச்சு. என்னைக்கோ நடக்கிறது இல்லை, இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். யாருக்கு செய்கிறாரு? விசுவாசிக்கிறவங்களுக்கு, விசுவாசமாய் ஜெபிக்கிறவங்களுக்கு. விசுவாசமாய் ஜெபித்து நீங்கள் கரங்களை வைக்கும் போது கர்த்தர் அடையாளங்களை செய்கிறார். ஹல்லேலூயா! யார் அதை நம்புறாங்களோ, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த வரங்களை கிரியை செய்ய வைக்கிறார். நீங்க நம்பிக்கையா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. யாருக்காவது நீங்கள் பார்க்குறீங்களா, யாருக்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்களா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு சுகமாக்குங்க, இந்த சகோதரிக்கு சுகமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களால நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அது விசுவாசமாக பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் சரி, விசுவாசமாக விசுவாசிகள் ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த 2024 முடிவில் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்குது. நான் ஜெபம் பண்ணால் குணமாகுமா, நான் ஜெபம் பண்ணலாமா,
கர்த்தர் சொல்றாரு, இந்த 2024 உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு, உனக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்குறாரு, உனக்கு அந்த பவர் கொடுக்குறாரு, உனக்குள்ள அந்த வரம் இருக்குது. நீ தைரியமா கை வச்சு ஜெபம் பண்ணு, நீ தைரியமா சொல்லு, நீ சுகமாயிடுவேன்னு சொல்லு, நான் உன்னை சுகமாக்குறேன். உன் மூலமா சொன்ன வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்துறேன், நான் கனப்படுத்துறேன், நான் உங்களை சுகமாக்குறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புது வருஷத்துலேருந்து தைரியமாக சொல்லுங்கள், எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், என் கண் கூட அநேக காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். மருத்துவமனையில் கிரிட்டிக்கல் முடிஞ்சு போனதுன்னு சொன்ன காரியங்களை கூட கர்த்தர் உயிர்ப்பிச்சு எடுத்திருக்கிறார். உயிர்ப்பித்து நிற்க வைத்து சாட்சி சொல்ல வச்சார், ஞானஸ்தானம் எடுக்க வச்சார். அவர் செய்யணும் அப்படின்னா நம்பணும். முதல்ல நம்மளே நான்லாம் ஜோம் பண்ண எங்கே நடக்க போகுது, ஏதோ ஜோம் பண்ண சொன்ன பாஸ்ட் ஏதோ சொல்லிட்டாரு, நான் ஜோம் பண்ணேன், ஆனால் நடக்குமான்னு தெரில, பார்ப்போம். அப்படி இல்லை, நீங்கள் விசுவாசமாக சொல்லிட்டு வாங்க, சுகம் ஆகிடுங்க, நீங்கள் நல்லாயிடுவீங்க, நீங்கள் சூப்பராக, நீங்கள் கடவுள் உங்களை சாட்சியை நிறுத்துவார் பாருங்கன்னு சொல்லிட்டு வாங்க. கர்த்தர் இன்னும் அற்புதமாக கொண்டு வர போகிறார் பாருங்க. உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் கூட வேலை செய்யலாம், இல்லை உங்கள் ப்ரேயர் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட பேசுகிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே முதல்ல என்ன சுகமாக்குங்க, நான் சுகமாகி இந்த சாட்சி அநேகரை நான் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறணும், யாருக்கெல்லாம் தொடரணும், ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஆண்டவரே நான் இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும், சுகமாகணும்னு கேளுங்க, கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆவின் வரங்களில் 4வது வரம் குணமாக்குற வரங்கள். குணமாகுதல் என்பது பல விதங்களில் குணமாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்கே வியாதி நிறைய இருக்குது. இங்கெல்லாம் ஒவ்வொன்று தான் இல்லை, தீர்க்க தரிசனம் உரைத்தல் முதல் 3 காரியங்கள் ஒன்று தான். ஆனால் இங்கே குணமாக்கும் வரங்கள் அப்படின்னும் போது இது பல தரப்பட்ட குணமாக்குற வரங்கள் இருக்குதுங்க. இதில் பல பாகங்கள், பல பிரிவுகள் இருக்குது குணமாக்குறதுல. இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச வியாதிலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வியாதி இருக்குது? காய்ச்சல், ஜுரம், தலைவலி, கேன்சரு, டிபி, அப்புறம் நரம்பு தளர்ச்சி, வேற என்னது, HIV, வேற சுகரு, தம்பி சொல்கிறான் பார், சுகரு, சால்ட்டு, வேற ஒரு 10 கூட நம்மளால சொல்ல முடியல. ஆனால் இது எப்படின்னா பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய வியாதிகள்லாம் நிறைய இருக்குது. கிட்னி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை நுரையீரல் ப்ராப்ளம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டு டேமேஜ், ஒவ்வொன்றும் ப்ராப்ளத்தில் இருக்குது, எல்லாமே ப்ராப்ளம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது எல்லாமே குணமாக்கப்பட வேண்டியது. இது ஒரு பக்கம், இது சரீர ரீதியான பலவீனங்கள். மன ரீதியான பிரச்சனைங்க இருக்குது நிறைய பேருக்கு. ஆள் நல்லா இருப்பாங்க, பலன் இருக்கும், நல்லா அவங்களுக்கு சாப்பாடுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜீரணமாவதில் பிரச்சனை கிடையாது, உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையில், ஆனால் மனசில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரியே போகிறது, அப்படியே நடக்கிறது, அப்படியே வர்றது. ஏன்னா அவனுக்குள்ளனா இல்லை, ஆரோக்கியம் இல்லை, மனம் கெட்டு போயிருக்குது, மனம் நொந்து போயிருக்குது. அவனுக்கு என்ன தேவைப்படுது? குணம் தேவைப்படுது, அவனை குணமாகணும். இது தாண்டி நிறைய பேர் பைத்தியமாயிட்டுக்கிறாங்க. பைத்தியத்துக்கு என்ன தேவைப்படுது? குணம் தேவைப்படுது. அவங்களும் சுகமாகணும் இல்லை. எல்லாரும் போய் பாருங்கள், கீழ்ப்பாக்கத்தில் போய் பாருங்கள், பாகாயத்தில் போய் பாருங்கள், அடுக்கும்பாரில் எல்லாத்துலேயும் போய் அங்கே நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷரில் நிறைய பேர் பைத்தியமாயிட்டுருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கூட நான் வண்டியில் போகும்போது பேசினே போகிறேன் தம்பிக்கிட்ட, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறவங்க தாண்டா பைத்தியமாக இருக்கிறவங்க பைத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடும் சரி, தூங்குறதும் சரி, அவங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு உலகம் தெரில, அவங்க அப்படி நல்லா இருக்கிறாங்க. உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீ கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு தெளிவாக இருக்கிறதுனால தான் உனக்கு பிரச்சனை இருக்குது நிறைய. அப்போ நீங்கள் அதாவது வேதம் நம்மளுக்கு சொல்லுது இன்னொரு பைத்தியங்குது. என்னது? நான் கிறிஸ்துவுக்குள்ளே பைத்தியம். அந்த பைத்தியமாக இருந்துட்டுனா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே பைத்தியமாக இல்லாதனால தான் உலக பைத்தியமாக மாறிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கும் ஒரு குணமாக்குதல் தேவைப்படுது. அப்போது குணமாக்க வேண்டிய காரியங்கள், பலதரப்பட்ட குணமாக்க வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. விசுவாசிகளாகிய நீங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே செய்கிறார்.
அப்படியே உங்களை குணமாக்குறார். அவங்க எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குறார். வேதத்தில் முதலாவது அற்புதம் எங்கன்னும் போது நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? காணா ஒரு கல்யாணம், புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் எது ஃபஸ்ட்டு அற்புதம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே மிராக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஆண்டவர் பேசுனதெல்லாம் மிராக்கிள் கிடையாது, அற்புதமே நடந்துக்குது. ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பிகினிங் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எங்கே மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வாசிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 20, 17, 18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு அற்புதம், ஃபஸ்ட்டு ஒரு மிராக்கிள், குணமாக்குற வரம் எங்க கிரிய செய்து. இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அவருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை. எங்க இவருக்கு இல்லைன்ற வருத்தம் வந்துடுமோ, எங்க நம்மளுக்கு இல்லை, கர்த்தர் சொன்னது எங்க நிறைவேறாம போச்சு அப்படின்னு யோசிப்பாருன்றதுக்காக அபிமெலேக்குடைய மனைவி கர்ப்பம் தடைப்பட்டு போச்சு. அங்க இருக்கிற வேலைக்காரர்களுடைய கர்ப்பம் எல்லாம் தடைப்பட்டு போயிருக்குது. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஞானமா யோசிக்கிறாரு. என் நிமித்தம் இங்க மலடு இருக்கக்கூடாது, என் நிமித்தமா எங்களுக்கு அப்படி நடக்கலன்றதுக்காக அவங்களுக்குலாம் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? கர்ப்பத்தின் கனி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு? பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்குடைய மனைவியை குணமாக்குகிறார், வேலைக்காரிகளை குணமாக்குகிறார். மலடு நீங்கி கர்ப்பவதியாகி குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அற்புதம். அப்போ ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் குணப்படுத்தி இருக்கிறார். இது பர்டிகுலரா இருக்கிறது, ஒரு காரியம், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரியம். அப்போ ஆபிரகாம் இடத்துல யாரெல்லாம் வந்திருப்பாங்க தெரியுமா? யாருக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனி இல்லையோ அவங்கெல்லாம் எங்க வந்திருப்பாங்க? அவர்கிட்ட போய் அவர் ஜெபம் பண்ணாருன்னா அற்புதம் நடக்குது. மோகன் சி ஐயாவும் ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சி சொல்லும்போது அதுதான் சொன்னார். என்னன்னா, எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லைன்றது எனக்கு கஷ்டம் கிடையாது, ஆனால் கர்ப்பத்தின் கனிக்காக நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷம். ஆபிரகாம் பிளெஸிங், அது குணமாக்குற வரம் அங்கேருந்து செயல்பட்டது. அப்போ ஆபிரகாமுக்குள்ளே இருந்த ஒரு குணமாக்குற வரத்தை இன்னைக்கு மோகன் சிலாஸ் ஐயா ஜெபம் பண்ணுறாரு. எத்தனையோ பேர் குணமடைஞ்சு போகிறாங்க. எத்தனையோ பேருக்கு கர்ப்பத்தின் கனி நீண்ட ஆண்டுகளாய், நீண்ட வருஷங்களாய் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இன்று அன்னைக்கு அபிமெலேக்குடைய மனைவியை எப்படி நினைத்து ஆசீர்வதித்தாரோ ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு, அது போல இன்றைக்கு அந்த ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். இப்படி குறிப்பிட்ட வியாதிகளுக்காக ஜெபித்து அவர்கள் சுகம் பண்ணும் போது இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குதுங்க. ஆனால் உலகத்தாருக்கு அது தெரியாது. சாட்சி சொல்கிறாங்கன்னா அவங்களே ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பாங்க கொஞ்சம் பேரை. சில கூட்டங்கள் அப்படி இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களான்னா அப்படி கிடையாது. அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே போச்சு? நம்ம விசுவாசம் எங்கே போச்சு? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், ஆண்டவர் அடையாளங்களை செய்கிறார். அன்னைக்கு சுகமாக்குன ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்குறாரு. ஏன் ஹீலிங் பவர் இல்லாமல் கிரி செய்யாமல் போதா? இல்லை, கிரி செய்து காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது, நடக்க முடியாதவங்களுக்கு கர்த்தர் நடக்க வைக்கிறாரு. உலகத்தாரோடு கூட இணைந்து இன்றைக்கு கர்த்தர் செய்கிற அடையாளங்களை, அற்புதங்களை உணர்ந்து கொள்ள முடியாத செத்த ஈகளாக விசுவாசிகள் மாறிவிட்டார்கள். அடையாளத்தை உணர்ந்து கொள்ளனா நல்ல விசுவாசிகளாக இருந்து கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற உறுதியோடு கூட நாங்கள் நம்பும் பொழுது, அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்குடைய குடும்பம் கர்ப்பத்தின் கனியை பெற்றது போல கர்த்தர் எல்லா நன்மைகளை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
ஊழியக்காரர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களோட இடத்துல கூட இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய வாதைகள், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக வாதை வந்துச்சு, நோய் வந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும். இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்லாமல் அங்கே வசிக்கிற அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் தூதருக்கு கட்டளையிட்டு ஒரு அடையாளத்தை போடுறாரு. ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் ரத்தம் எந்தெந்த நிலைவாசல்கள் பூசப்படுகிறதோ அந்த வீட்டில் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அங்கே என்ன பண்ணக்கூடாது, வாதையை அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற அடையாளத்தை போட்டார். இது எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு வீட்டில் கொரோனா வந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து பேப்பர் விட்டு போவாங்க, தெரியுமா? ஐயாவுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிடுவாங்க, அறிவிப்பு, இந்த வீட்டில் இருக்கிற கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது, ஆகவே இந்த பக்கத்தில் யாரும் பேரிகேடர்லாம் போட்டு பேனர்லாம் வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ வரவங்க என்ன பண்ணுவான், வந்துட்டு அப்படி ஓரமாக அப்படி போயிடுவான். இது மாதிரி இது வந்து நோய் தொற்று இருக்கிறவங்களுக்கு பண்ணாங்க. ஆனால் பைபிள் என்ன இருக்குதுன்னா, இங்கே வியாதி வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க வீட்டில் அடையாளத்தை போட்டுக்கிறாரு ரத்தத்தை வச்சு. அப்போ வியாதியை கர்த்தர் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னா நிலைவாசல்களில் இயேசுவின் ரத்தத்தை, அந்த ரத்தத்தை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசி இருக்கணும். தேவதூதர் வருவான் சங்காரிக்கும்படி வரும்பொழுது பார்க்கும்போது ரத்தம் பூசப்பட்டிருக்குதா, இந்த இடத்துல நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அங்கே போகக்கூடாது, இங்கே வியாதிக்கு அனுமதி இல்லை. அதுதான் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றது. வியாதி வந்து வாசப்படியில் கதவு தட்டிட்டு உள்ள வரல, மே கமீன், எஸ் கமீன், நம்ம எல்லாம் வெல்கம் பண்றோமே. இரும்பல அது இருமினே வருதுன்னா நம்மளும் வா 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 இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, அப்போ தான் 2 நாள் ஸ்கூல் லீவ் போட முடியும், அப்படியே மூஞ்சி இப்படி வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா இழுத்து போச்சுக்கோ, விடாத, நம்பாலு தான் பிசாசு எல்லாம் வாசல் வரைக்குமே தான். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு அடையாளம் போட்டிருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் வெளியே மாத்திரம் விடுதலை கிடையாது, வீட்டுக்குள்ளவும் விடுதலை. வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதியும் குணமாக்கிட்டாரு. அதுக்கு எதனா ஆதாரம் இருக்குதா, அதுக்கு எதனா வசனம் இருக்குதா பாஸ்டர்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட வியாதி குணமாயிடுச்சு, எல்லாமே குணமாக்கப்பட்டாங்க. எப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெங்கல சர்பத்தை உருவாக்கினா பண்ணுங்க, அதை வைங்க, யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களாம் போயிடுச்சுக்குவாங்க. நிறைய பண்ணிட்டாருங்க. அப்போ கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். எங்கே கொடுக்குறார்? வீட்டுக்குள்ள மாத்திரம், அதாவது வீட்டுக்கு வெளியே மாத்திரம் வியாதி கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வியாதி கிடையாது, அவங்களுக்கு சுகமாயிடுவாங்க, குணப்படுத்துவேன். எப்படி தெரியுமா? அது சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 37வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கே கொண்டு வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவங்க ஒருவரும் இருந்ததில்லை. அதனால நீங்க பலவீனர் கிடையாது, நீங்க பலம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் யாரும் பலவீனர்கள் கிடையாது. இயேசுவின் அங்க பெயர் சொல்லப்படாத ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரன் நமக்காக வந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக வந்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்றால், அப்போ ஆட்டு ரத்தத்துக்கே அந்த மகிமை இருக்குது. ஆடு ரத்தம் பூசப்பட்டாவே அவன் என்ன பண்றான், தேவதூதன் சங்கார தூதன் வந்து பார்த்துட்டு போயிடறான். ஆட்டு ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுன்னா இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். அப்போ இயேசுவின் ரத்தத்துக்கு எத்தனை மகிமை. ஹல்லேலூயா. ஆட்டு ரத்தத்தையே பார்த்துட்டு இது நம்ம வீடு, இங்க வியாதி போக கூடாதுன்னு திரும்ப போற ஆளுக்கு அன்னைக்கு ஆட்டு ரத்தம் பூசப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய இல்லங்களிலும் உங்கள் நெற்றிகளிலும் இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது. வர்ற வியாதி அலர்னு ஓடணும், நம்ம வெல்கம் பண்ணக்கூடாது, இருமி வெல்கம் பண்ணக்கூடாது. கொஞ்சம்னா ரொம்ப அப்படி பலவீனப்படுற மாதிரி நம்ம என்ன, எனக்குலாம் ஜுரம் ஆச்சுன்னா கூட ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியாது. எனக்குலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டரு பேஷண்ட் யாருன்னு கேட்பாரு, என்கிட்ட கேட்பாரு,
நான் தான் பேஷண்ட்டுன்னு சொல்லிக்கிறேன் நிறைய முறை. நல்லா தானே இருக்கிறப்பா, உனக்கு என்னப்பா? எனக்கு தான் உடம்பு சரியில்லை, செக் பண்ணி பார்த்தா 100 டிகிரி 105 டிகிரி அடிக்கும். ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்காது. நம்மளுக்கு எப்பவுமே வாய் இப்படி தான் பேசிகிட்டே இருக்குது. சந்தோஷமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வியாதி வலி ஒரே வலி தான் இருக்குதான். ஆனால் என்ன தெரியுங்களா, இன்னும் இருந்தாலும் எலும்பி நடக்கிறதுக்கு பழகணும். இன்னும் இருந்தாலும் நம்மளால் முடியாதுன்னா இருக்குது. ஆண்டு நம்ம கூட இருக்கிற அவர் துணை கொண்டு நான் செய்வேன்ற ஒரு தெம்பு நம்மளுக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம்னா கூட பெட்ஷீட் எழுதி போட்டுட்டா, ஐயோ குளிர் தாங்க முடியல, இன்னொரு பெட்ஷீட்டு போடு, டீ ஒன்று போடு, காஃபி ஒன்று போடு, ஐயோ தலைவலி வேற வந்துச்சு, என்னால் முடியல, 2 பெட்ஷீட்டு தூக்கி போடுமா, என்ன தூக்கி தூக்கி போடுதுன்னா தூக்கி போடுதே. சும்மா இந்த காற்றுல எல்லாருக்குமே குளிர்து தான். கொஞ்ச நேரம் அனலாகிட்டு ஏசி போட்டுருந்தேன், குளிர் தாங்க முடியல, மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறோம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த குளிருக்கு 4 பெட்ஷீட்டு போட்டுனா கூட ஸ்வெட்டர் போட்டுன்னு தூங்கலாம். எப்பவுமே ஸ்வெட்டர் போட்டுன்னு இருங்க, உங்கள் உடம்பை ஹீட்டாக வச்சுங்க. அப்படியே மெல்லிய வஸ்திரத்தை போட்டுக்கணும், குளிருது, எல்லாருக்கும் குளிர் தான் செய்யும். நல்ல நல்ல ட்ரெஸ், நல்ல திக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிராது. குளிர் ஜுரம் வந்துச்சோ நீங்கள் பாருங்க, வந்துட்டான். தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கண்ணாடி போடணும். இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒருவேளை டிபியா இருக்கும். வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்ற கதையே இருக்கக்கூடாது பைபிளில். ஹல்லேலூயா. இருக்காது, இருக்கட்டுமே. இருந்தால் கூட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இருக்காது, ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நடப்பேன், நான் நடப்பேன், கர்த்தர் பலப்படுத்துவார். இன்னைக்கு அதுதான் இல்லை நம்மளுக்குள்ள. கொஞ்சம்னா கூட நம்ம இரும்பி வெல்கம் பண்ணுறோம், கொஞ்சம்னா கூட தும்பி வெல்கம் பண்ணுறோம். சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. வேற எதுக்கும் உங்க மேல் அதிகாரமே கிடையாது. எந்த வியாதிக்கோ பலவீனத்துக்கோ உங்க மேல் அதிகாரமே கிடையாது. ஏன்னா இயேசு உங்களுக்காய் மரித்து இருக்கிறார். வாசிப்போம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியா இருக்கிறாரு. எந்த வியாதிகளையும் அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழும் பொழுது, இந்த வேதத்தை நேசித்து நீங்கள் வாழும் பொழுது, இது ஔஷதமாக நீங்கள் நினைத்து படிக்கும் பொழுது இது உங்களுக்கு மருந்தாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாதொரு வியாதியையும் உனக்கு வர செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உன் பரிகாரியாக மாறிட்டேன். ஆட்டு ரத்தத்தினால இல்லை, என் ரத்தத்தை சிந்தி உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன். சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டு ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருந்துக்குது அந்த பழைய ஏற்பாடு காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆட்டு ரத்தம் கிடையாது, இயேசுவின் ரத்தம். எனக்காக இயேசு ரத்தத்தை சிந்திட்டாரு. ஆட்டு ரத்தத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னா என் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு எவ்வளோ மகிமை, எவ்வளோ வல்லமை. அந்த ரத்தத்தினால நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, வயிறு எரியுதா, நெஞ்சு எரியுதா, வயிறு வலிக்குதா, தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி, பிதாவே ஏசப்பா நாமத்தினால இது ரத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே, நான் குடிக்கிறேன், அந்த வயிற்று வலி அடங்கி போகணும், நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்புறமா போய் ஸ்கேன் பண்ணுங்க, அப்புறமா போய் டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஹாஸ்பிட்டல் பக்கம் போகலாம், உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேது. தலைவலிக்குன்னா ஹாஸ்பிட்டலு, கால் வலிக்குன்னா ஹாஸ்பிட்டலு, எல்லா வலிக்குமே ஹாஸ்பிட்டலு, தும்பலுக்கு ஹாஸ்பிட்டலு, கை வலிக்கு ஹாஸ்பிட்டலு. நம்ம நீங்கள் வரக்கு துணி தூக்கி துவைச்சா கை வலிக்காதாம்மா?
அது 2 நாளில் தானே சரியாயிடும். தைலம் போட்டுனா இல்லை ஜப என்ன போட்டு சூத்துற ஆண்டவரே அப்படி கொஞ்ச நேரம் சரி, அது 2 நாளில் சரியாயிடும்.